அனைவருக்கும் வணக்கம். எழுத்துக்கவி முரசு வாணி செல்வராஜா. எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். இன்றைய பதிவு என்னவென்றால் 2 விஷயம் இருக்குது. எந்த மதத்தையும் கடைப்பிடிக்கிங்க நீங்கள். ஆனால் இப்போ இந்து மதத்தில் சிவனை வழிபட்டு போட்டு அவங்க தான் கடவுள்ன்றது பொய்யான விஷயம். உப்புக்கல் வைரமாகுமா? சிவன்ன்றது வைரம், நம்மெல்லாம் உப்பு. சரியா? சிவனை வழிபட்ட கொஞ்ச நாளையால் அவங்களுக்கு சிவன் அம்சம் சிவனாகவே மாறலாமா? அதுதான் விஷயம். சிவத்தை உணரலாம், சிவமாகலாமா? நீங்கள் சொல்லுங்கள். சிவத்தை உணரலாம், சிவமாகலாமா? சிவன் ஒன்று தான் கடவுள். அப்படி சிவத்தை உணர்ந்தால் நம்ம தான் கடவுள்ன்றது ஒரு மூடத்தனம். நான் தான் கடவுள், எனக்கு மாலை போடுங்க, என்னை கும்பிடுங்க. அப்படி எத்தனை பேர் கிளம்பி இருக்காங்கன்னு தெரியுதில்ல. சிவத்தை வழிபட்டால் சிவன் முதல்ல சிவனே உங்களுக்கு அருள் தாரான்றதே நீங்கள் செய்கிற கொடுமையெல்லாம் பார்க்க சிரிப்பாக இருக்கு. சப்பாத்து போடுத்து ஓடுறார் ஒரு ஆள், அவருக்கு பின்னால் ஒரு கிழவடை தங்க மாலை நகையெல்லாம் போட்டு போய் அவருக்கு விசிறதுக்கு ஒரு விசிறிக்கு ஒரு ஆள் காவியை கட்டிட்டு. சரி, எங்களுக்குலாம் என்னென்ன சக்தி இருக்குன்றத வெளிக்காட்டுறீங்களா? படம் காட்டுற மாதிரி இருக்கு. சிவத்தை அறியலாம், உண்மையாகவே சிவனை கும்பிட்டா சிவத்தை அறியலாம், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சிவமாக இயலாது. சிவமாகணும்னா நம்ம சவமாகினா தான் நம்மளை அங்கே போய் என்ன நடக்கும்ன்றது தெரியும். தங்களை சிவமாக நினைச்சி சிவமாக நடக்கிறாக்கள்கிட்ட நான் ஒண்டி கொண்டு கேட்குறேன். அப்பன் சிவன்ற கால் தூசிக்கு நம்ம சமம் இல்லை. ஆனால் சிவமாகறதுக்கு சிவத்தை உணரலாம், சிவனை அடைய எத்தனிக்கலாம். ஆனால் சிவனாக மாற முடியாது எந்த காலகட்டத்தையும். அதுக்கான முயற்சி வேணுமெல்லாம் செய்யலாம். நானும் சேர்த்து நம்மளும் செய்யலாம், அவ்வளவுதான். நம்ம சாம்பலாக தான் போகிறோம். இதுக்குள்ளே தாங்க சிவம் ஐயா எளிய முறையில் வாழணும் ஐயா, அதுதான் உண்மையான விளக்கம். நகைகளே போடக்கூடாது, சிவத்தை உணரணும்ண்டா. அவருக்கு மண்டையோடு சுடலை சாம்பல், எளிமையான வாழ்க்கை, இதுதான் பிடிக்கும். நீங்கள் கேட்கலாம், நீங்கள் ஞானியாண்டு. நம்ம ஞானி இல்லைப்பா, அந்தளவுக்கு மண்டையில் இல்லை. கழுத்தில் நான் தோதையாக நிறைய நகையெல்லாம் போட மாட்டேன், எனக்கு அதில் விருப்பமும் இல்லை. ஆனால் சிவன் மேலே அன்பு, பைத்தியம் அப்படி வச்சுக்கொள்ளலாம். சிவன் மேலே பைத்தியம் அப்படி வச்சுக்கொள்ளணும், அது பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காண்டி சிவன் ஆகையில் அது நானே ஆடையே இல்லாது. அப்புறம் கால் தூசிக்கு கிட்ட போய் தொட்டு கும்பிடலாம், ஒரு மண்ணா ஒரு புல்லா இருக்கலாம். சிவத்தை உணரலாம், சிவனாக இயலாது. உண்மையாகவே யாருமே ஆயிடாது. நீங்கள் காவி கட்டிட்டு வெள்ளையை போட்டுட்டு நீங்கள் காட்டுற கூத்து இருக்குதே. இப்போ புதுசாக ஒரு ஆள் குருவாயிருக்கு, பாட்டாவை போட்டு கோமலத்தை கடித்து ஓடுறார். சிரிப்பு. இப்படி எத்தனை பேர் கிளம்பியிருக்காங்க. ஒன்று சொல்லட்டா, சரியாக கஷ்டம் வரும், ஒருவாய்க்கு கூட வழி இல்லாமல் இருக்கும். நேற்று நடந்த விஷயம். கோயிலுக்கு போயிருந்தேன், எனக்கு பெருசாக காசுலலாம் விருப்பம் இல்லை. அப்போ எனக்கு தேவைப்படாதுன்னு போட்டு நான் வச்சுட்டு போயிட்டேன் காசு. அங்கே போயிட்டு களைப்பாக இருந்தது, ஐஸ்கிரீம் வாங்கி குடிக்கணும் போல இருந்துச்சு. யார்கிட்ட போய் கையேந்துறது? யோசிச்சு பாருங்க. அப்போ தான் தெரியுது காசு அருமை. இவ்வளோ தான்
தான் காசு வேணாண்டு ஒதுக்குனாலும் அந்த காசு வேணும், தேவைக்கு வேணும். சரியா? அடுத்த நாள் என்ன செஞ்சேன், இன்றைக்கி எடுத்துகிட்டு போகணும். அங்கே போயிட்டு ஒரு மிக்சர் பாக்கெட் வாங்கினேன், வச்சுட்டு இருந்தேன். பிச்சைக்காரால் ஒரு ஆள் வந்தார். அப்போ மிக்சரை வாங்கிட்டேன். இருக்கிறது 5 ரூபா காசு, இல்லைன்னு சொல்லக்கூடாது. நேட்டுனா அவர் 20 ரூபா தானே தரட்டுமா, 5 ரூபா எடுக்கிற இல்லையா. அப்போ அவர் பிச்சை எடுக்கிறாரா இல்லை 20 ரூபாய்க்கு தான் ஒவ்வொரு ஆட்டையும் சம்பாதிக்கிறாரான்றது எனக்கு புரியலை. சரி, தாகமாக இருக்கே, ஐஸ்கிரீம் குடிக்கலாம், வைக்க நீ மிக்சர் வாங்கிட்டேன், காசு முடிஞ்சுது. சரி, அப்போ என்ன சொல்ல வாரேன், நம்மளை பர்ஸுக்குள்ள எப்பயுமே காசு இருக்கும், கொஞ்சம் கூடவே இருக்கும். இல்லைன்னு சொன்னால் இப்படி தான். அதுக்காண்டி கடவுள்கிட்ட பக்தி இருக்கு. நம்ம கடவுள் தருவார், ரெண்டு விட்டு குந்தித்து வீட்டுக்குள்ளே இருக்கலாமா, உழைச்சாத்தான் சாப்பிடலாம். சொந்தக்காரர்கள் நின்றவங்க அவங்கக்கிட்ட போய் இருந்திருந்தாண்டா கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை, அதையும் சொல்லணும். அதுவும் ஒரு வகையெல்லாம் கடவுள்கிற சக்தி தான். உடனே ஃபோன் பண்ணி சொன்னேன், அடி உன்னை கண்டனாண்டி இந்த ஐஸ்கிரீம் எனக்கிட்ட. அவன் சொன்னான், அக்கா வந்திருந்தானே, நான் ஐஸ்கிரீம் வாங்கி குடிச்சிருக்கலாம் இல்லையா. அவங்க வாங்கி தரக்கூடாண்டு தான் நானே விலகி இருக்கிறேன். காசு வேணும் அளவுக்கு, பக்தி வேணும் மேலதிகமாக. நம்ம கடவுளாக நாமளே நிர்ணயிக்கிறதுன்றது பொய்யான விஷயம். நம்ம இன்றைக்கு உலகத்தில் பிறந்தால் சாகணும், நம்மளாக போகணும். சிவத்தை உணரலாம், சிவமாகல, அதுதான் முதல் விஷயம். நன்றி. ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜன். நன்றி, வணக்கம்.